அப்படி அப்படி டெலிவரி ஆகி முடி கொட்டிக்கிட்டு இருக்கு இப்போ. நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு என்ன பண்ண போற? தமனா தையாபட தமனா. ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. 3 நாள் இங்க தங்கிட்டு வர. 3 நாள் வீட்டை பாத்துக்கோ பத்திரமா இது. நான் என்ன சொல்றேன், 3 வருஷம் இங்க அப்பதான் நான் இன்னொரு சைடுல இந்த கண்ணாடி, இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த காப்பு, அந்த வாட்ச், கண்மணிய நெஞ்சில் வீசும் தென்றலி, காதல் பொங்கும் பொன்மணி, என் வாழ்வில் வந்த மின்மினி. எவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்கா. இதுல வேற தீபாவளிக்கு வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன், நீ எந்திரி. அவருக்கு எப்படி தூங்குறா பாருங்க. 5 மினிட்ஸ்ல அவ எந்திரிக்கலாம், மிதிக்கிறோம் அவளை. 7 மணிக்கு அப்படியே. ஸோ காலையில எந்திரிச்சு இப்போ ஒரு 12 மணி ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம லேட்டா தான் தூங்கி இருக்கோன்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணல. டைரக்டா குளிச்சுட்டு தீபாவளி ட்ரெஸ் போட போறோம். தீபாவளி ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, ட்ரெஸ் போட போறோம். ஏன் தீபாவளி அப்படின்னு சொல்ல முடியாது? ஏன்னா நம்ம தீபாவளிக்காக தீபாவளிக்காக இதை வாங்கல. தீபாவளின்னு வாயில வரல, தீபாவளியோட விளாக்ஸ் பண்ண வந்துட்டாங்க. எஸ், ஏன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து தீபாவளி கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு பயங்கர விமர்சையா செலிப்ரேட் நாங்க வந்து கிறிஸ்டினா மாறிட்டோம். கிறிஸ்மஸ். ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. முன்னாடி உலர்ந்து இருக்க, நான் புத்தரா கூட மாற வேண்டியதானே. எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லா ஃபெஸ்டிவலையும் நாங்க வந்து கொண்டாடுவோம். என்ன மேட்ரு அப்படின்னா வந்து தீபாவளி எங்களுக்கு கிடையாது. பட் ஆனா வந்து என்னுடைய சன் புதுசா வந்திருக்கிறதுனால அவனோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் நாங்க வாங்கிக்கிட்டோம். சோ இதுல வந்து ஒரு 3 ட்ரெஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு லூசு. அந்த லூசு தனத்துல என்ன பண்ணுவ, இந்த ட்ரெஸ் பிடிக்கல அந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு. அதனால உனக்கு ஒரு 3 ட்ரெஸ் எது வேணுமோ அதை நீ போட்டுக்கோ. எனக்கு ஒரு 3 ட்ரெஸ் இருக்குமே. கண்டிப்பா கிடையாது, நீயும் லூசு தான். ஆனா உனக்கு 3 ஆப்ஷன்லாம் தர முடியாது, ஒரே ட்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 3 வாங்கிக்கிட்டேன். ஆனா இவன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்கு மேல வாங்க முடியாது. அண்ட் ட்ரெஸ் வாங்கி வா. ட்ரெஸ்ஸோட சேர்த்து என்னது, கண்ணாடியும் கிடைச்சிருக்கு. உனக்கு வாட்ச் கிடைச்சதே. ஓகே, போய் மாத்திட்டு வரேன். ஏய் அதான் சொல்லிட்டு போ, வாட்ச் கிடைச்சதே. அது அப்படியே போற தீபாவளி கிஃப்ட்னு சொல்லிட்டு இவளுக்கு வாட்ச் வேற வாங்கி கொடுத்தோம். போற போக்குல அப்படியே சொல்லுவாங்க. சோ ஃபுல் கெட்டப்பையும் வந்து மாத்திட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். நீங்க இந்த நேரத்துக்கு 12 மணிக்கெல்லாம் அவங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட போயிருப்பாங்கடி. வாட் டு டு, வில் சேஞ்ச் தி ட்ரெஸ் அண்ட் வில் கம் பேக். டாடா. சோ ஃப்ரெஷ்ஷா குளிச்சு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகல, ட்ரெஸ் எல்லாம் இப்ப போட்டிருக்கோம். சோ அடுத்து வந்து ரெடிலாம் ஆக வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா போன மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எப்பயுமே எனக்கு வந்து ஜென்ரலாவே எனக்கு சிம்பிளான அவுட்ஃபிட் தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, இந்த மாதிரி கொண்டைய வந்து கட்டி நிற்கும் போது அப்படி டெலிவரி ஆகி முடி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, சோ விஷயம் என்னன்னா, எனக்கு முன்னாடியே வந்து சிம்பிளான அவுட்ஃபிட் தான் பிடிக்கும். இப்போ ஆஃப்டர் டெலிவரி வந்து இன்னுமே கம்ஃபர்டபுளா, ரொம்ப லைட் வெயிட்டா, எந்த டிசைன்ஸும் இல்லாம. சரி, இதை யார் செலக்ட் பண்ணாங்க அதை சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இதை யார் செலக்ட் பண்ணா, நீங்க சொல்லுங்க மக்களுக்கு. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? ஆப்வியஸ்லி இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா, இது வந்து நான் செலக்ட் பண்ணது, இது வந்து அவ செலக்ட் பண்ணது. இப்போ இப்படி அவன மண்டைய வலிக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரொம்ப பசிக்குது. ஏன்னா நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்டது, மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. எஸ், இன்னும் சாப்பிடல. சோ வந்து இது ஒரு வகையான டயட் நீங்க நினைச்சுப்பீங்க, கிடையாது. எங்களோட சோம்பேறித்தனம். சோ சாப்பிட்டு அடுத்தது வந்து இவங்களுடைய வீட்டுக்கு நம்ம வந்து போறோம். போய் என்னோட சமையலை கண்டினியூ பண்றேன். சமையலா? ரைட்லா, ரைட். அவங்க வீட்டுக்கு போறோம், எல்லாத்தையுமே காட்டுறோம். இன்னைக்கு என்ன நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு. ஒன்னும் ஸ்பெஷலா பண்ண போறது இல்ல தீபாவளிக்கு, சும்மா இதுதான் எங்க தீபாவளி, அவ்வளவுதான். அதை காட்டுவோம் மக்களுக்கு. வாங்க போலாம். சோ இப்போ ஒரு பேசிக்கான மேக்கப் அவங்களுக்கு, நமக்கு இல்ல. நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல, ஹேர் வாஷ் பண்ணிட்டோம், சீரம் அப்ளை பண்ணிட்டு
ஒரு ஃபேஸுக்கு வந்துல ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கு, அதை போட்டா எங்களுக்கு அது கூட தேவையில்ல. நாங்க வெறும் இந்த ப்ளஷ் மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் பிங்கியா. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு ரஷ் இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன் ஏய், என்னது ரோஸ், இது பேஷன்ஸ். அதேதான். சோ அதை மட்டும் நம்ம இப்ப பண்ண போறோம். அது பண்ண உடனே ஒரு இது கலை வந்துருச்சு பாருங்க. பண்ண உடனே கலை வந்துச்சா? சோ இப்ப நான் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பெருசா பட்டாசு சத்தமே எங்க ஏரியால கேட்கல. ஆமா, ஏனே தெரியல, எங்க ஏரியால யாருமே பட்டாசு வெடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தான் நேத்து போய் சொல்லிட்டு வந்தேன், நான் வீட்ல எந்த குட்டி இருக்கு, சத்தமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு. some special idea using brain. உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் யாத்ராவை காட்டவா? வெயிட், காட்டவா? இதோ இருக்கா பாருங்க. பர்ஃபெக்ட். எப்படியும் நம்ம சாப்பிட தான் போறோம். பாருங்க, சார் இன்னும் குளிக்கல, எந்திரிச்சு என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. இப்பதான் அம்மா சீக்கிரமாவே அப்பாவே குளிச்சிருக்கோம், ஆமா, அடுத்து குழந்தை குளிக்கும். உன்னை யாருக்கும் இன்னும் காட்டலடா, சீக்கிரமாவே வந்து காட்டுறோம். ஓகேவா குட்டி? யா, ஒரு கிசி யாத்ராக்கு லிப்ஸ்டிக் போட்டனே. திரும்பி பேக் டு அவனுடைய பிளேஸ் போறோம். குபாய் குபாய். எக்ஸைட்மென்ட் வேற அதுக்கு. தூக்கி அவனை வந்து காமிச்சாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட். இவ்வளவு க்ளோஸ் அப்ல உன்னை எல்லாரும் வந்து அவங்களுடைய டிவில பார்க்க போறாங்க. யோசிச்சு பாரு, நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு 55 இன்ச்சஸ் இல்ல 60 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஒரு டிவி இருக்கான். அதுல உன்னை இந்த மாதிரி வந்து க்ளோஸ் அப்ல வந்து பார்த்தாங்க. அழகா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கும். டிவி ஃபுல்லா நீ தான் இருப்ப. ஓகே, ஒரு முக்கியமான மெயின் மேட்டர் என்னடா, அவனை யாராவது என்டர்டெயின் பண்ணும். என்டர்டெயின் பண்ணுமா? ஆமா ஆமா, என்னங்க இவன் இப்படி சொல்றான்? சரி ஓகே, உன்னை தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வரேன். இரு, வா போலாம். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் பாய், நான் எங்க தாத்தா கிட்ட போறேன். பயங்கரமா யார் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறா? ரொம்ப நல்லா பண்றாங்களே. ரொம்ப நல்லா பண்றாங்களா? இதுதான் அந்த சூப்பரான கூலர்ஸ். தள்ளுறீங்களா கொஞ்சம்? தேங்க்ஸ். அப்படியே எங்க பின்னாடி வந்து எங்க பெட்ட பாருங்களேன், அதுக்காக எதுவுமே எடுத்து வைக்கல. இதுங்க இப்பதான் டே ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ட்ரை பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சுது. அந்த வீடியோக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்ல, ஆனா நல்லா இருக்கு. நான் எழுதி தரேன் கைஸ், இவன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாத்திடுவான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. எப்படி தெரியும்? பெட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போகணும்னு தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து தீபாவளின்றனால இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆரம்பிச்சுட்டு அப்புறமா பொறுமையா பண்ணி. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. இப்போ நான் வந்து பண்ணலாமா? நீங்க என்ன பண்ணும்? நானும் ஹேர் ட்ரை பண்ணும். கிரீன் டைசன் வந்து வாங்கினது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு யூஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் நீ வாங்கிருப்பியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. நான் யூஸ்வலா அந்த ஹேர் ட்ரை எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன், பட் நான் இன்னைக்கு வந்து பண்றேன். ஏன்னா வந்து டைம் இல்ல, பசிக்குது ரொம்ப. நேச்சுரலாவே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால விட முடியல. கிரீன் சட்டை, வெள்ளை பேண்ட், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கீங்களே. அவ்வளவுதான். இந்த தீபாவளி கலக்குறோம், கலக்கியே ஆகணும். குழம்பா சட்னியா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் டெய்லி செஞ்சு அவாய்ட் பண்றேன். என்னோட அழகான முகம், என்னோட அழகான முகம். புது ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க மேல வந்துக்கலாம். ஓகே ஓகே, ஆல் செட். போதும் வாங்க. இவ்வளவு பெரிய முடியவே நான் 5 நிமிஷத்துல ட்ரை பண்ணிட்டோம். எனக்கு மனங்கா முடிங்க. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். குட். ஸோ வந்து சாம்பார், பொரியல், அப்புறம் அப்பளம்,
வடை அந்த மாதிரி பல ஐட்டம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பல என்னாலயே ஐட்டம் நீ முடியல. பண்ண ஆமா நீ பண்ண ஆமா பின்ன என்ன இன்னைக்கு இந்த விளாக எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாண்டி பாத்துன்னு இருப்பாங்க. நைட்டு vlog- 2 மணிக்கு தூங்கி ஒரு 2 நிமிஷம் நான் மணிக்கு போய் எந்திரிச்ச. சமைச்சு வரேன்ட்டு போனேனே. ஒரு நிமிஷத்துல இவ்வளவு பண்ணிட்டேன். டைம்ல பண்ணது. சரி சாம்பார் வைக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லு. கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டு வரேன். ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. ஆஹா 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 ஜாலினா ஜாலிதான்ப்பா. சாம்பாரா பருப்பு போடு, வேக வை, தண்ணி ஊத்து, தக்காளி வெண்டைக்காய்லாம் தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காய் குழம்புனா வெண்டைக்காய் போடலாம், மாங்காய் குழம்புனா சாம்பார் மாங்காய். கேட்டேன் குழம்பு கேட்கலையே. சாம்பாரும் குழம்பும் ஒண்ணுதானே ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அடி பாவி இல்லையா? ஐயோ ரொம்ப டேஞ்சர் பாய் இவ. சரி நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட். சொல்றேன். ம். ஆனா இந்த சைடு இவளை பாத்தீங்களா இவ்வளவு ஜாலியா வந்து சாப்பிட்டுன்னு இருக்காளே. ஆனா இந்த சைடு பாருங்க எங்க அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய அதுவே- தாய் என்னைக்குமே எங்க அம்மா தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க. அருமை 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 நல்லா இருக்கு. இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவனை கவனிச்சுட்டு நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து கண்மணியோட வீட்டுக்கு போறோம். வாங்க போலாம். நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு என்ன பண்ண போற? தமனா பையாவோட தமனா. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. பையா படம் தமன்னா இருக்கட்டும். ம். ரோஷம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக சமைச்சு கூடாண்டி. நானும் ஆசையா வந்து காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சன் டிவி ஷோல கூட சொல்லிட்டேன். என்னன்னு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவ காலையில எந்திரிச்சு சமைச்சுலாம் கொண்டு வருவான்னு பார்த்தேன். அவ்வளவுதானே. இது முன்னாடியே சொல்லியிருந்தா பண்ணிருப்பேனே. எப்ப சமைப்ப சொல்லு. பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர் ஷூர். பிப்ரவரி 30. சமைக்கணும் அவ்வளவுதானே. ஆமா. சரி ஏய் நல்லா சமைக்கணும், டேஸ்டா சமைக்கணும். இதெல்லாம் கிடையாதுப்பா, சமைப்பேன் அவ்வளவுதான். அது நல்லா இருக்கோ இல்லையோ நீ சாப்பிடணும். சரி என்னைக்கு கமிட் பண்ணலாம்? யோசிக்கிறேன் அதை பத்தி. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே நான் யோசிக்கிறேன் அதை பத்தி. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? பாரு எங்க அம்மா வந்து பயப்படுறாங்க. வழக்கமா வந்து எல்லார் வீட்லயும் வந்து வாயிருக்கு பொதுவான போயிட்டாங்க ஒரு இது ஆண்டி. இருக்கும். இந்த மாதிரி வந்து மாமியார பார்த்தா மருமக தான் பயப்படுவாங்க. ஆனா எங்க அட வீட்டுல பாவி. உள்டா. இங்க பாருங்க. இல்ல இல்ல அவங்க வந்து நியாயத்துக்கு போராடுறதுக்காக அமைதியா இருக்காங்க. அந்த நியாயத்தை நீ பேச விட மாட்ற. இடியாப்போ இந்த வெடி இருக்கு, அதாவது இந்த பூண்டு வெடின்றது. இப்போ கண்மணியை போயிட்டு தெரிக்க விடலாமா? வாங்க போலாம். எங்க இருந்து கடிச்சது? எங்க இருந்து கடிச்சது? எங்க இருக்குதா? ஏய் ஏன் கால் மேல ஏண்டி போற எரும மாடு? காட்டு. அதான் கேமே. ஏதோ அதான் கேமா? வெடிக்கவே இல்ல. இன்னும் உன் கையிலேயே என்னடி வெடிக்குது இது? எல்லாத்தையும் கையில வெடி வச்சுக்கோ. மொத்தமா வச்சுட்டு டப்பால்னு போடு. வா கொஞ்சம் எடுக்கிறேன், கொஞ்சம் உனக்கு. காட்டு எனக்கு கொஞ்சம். ரெடி? எதுக்கு யாவல போடாதீ? இன்னும் லாஸ்ட் கொஞ்சம். இந்த உனக்கு ரெண்டு. வேணா நீ வச்சுக்கோ. இது ஒரு ஆள் பாச இதுக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இது யாரு? இது யாரு? அவ்வளவு ஜூம்லாம் பண்ணதுடா. வாட் ஐ ஆர்டர், வாட் ஐ காட். ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட். ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் அது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. வா பயங்கரமா இருக்கீங்க. ஐ மீன் காசு வாங்கி பண்ண போட்டோ ஷூட். அடடடடடடா. அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க. சரி அப்போ ஒரு கையில அமுக்கி விடு. எக்ஸ்கியூஸ் மீ, அமுக்கு. ஏழுக்கு வந்திருக்கோம்ப்பா. அப்ப கை அமுக்கு. எல்லாம் பண்ணீங்கன்னா கால டென்ஷன். அமுக்கு, கால அமுக்கு, கால அமுக்கு. சரி யஷ்வத், சொல்லுங்க. 3 நாள் இங்க தங்கிட்டு வரேன். 3 நாள் வீட்டை பாத்துக்கோ, பத்திரமா இது. நான் என்ன சொல்றேன், 3 வருஷம் இங்க இருந்தேன். அப்பதான் நான் இன்னொரு சைடுல அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. சந்தோஷமா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல வந்த அதுக்குள்ள Just a வாயில miss வச்சுட்டீங்க சோடாவை நீங்க. சோ வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். நீ சாப்பிடல? என்னடி எப்படி சாப்பிட்ட? குலாப் ஜாமுன் உள்ள எடுத்து வர சொன்னேன். ஆக்சுவலி என்ன விஷயம் தெரியுமா? ஆ. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து பண்றாங்க.
ஆனா ஒரு வாட்டி கூட நல்லா பண்ணதே கிடையாது. ஓகே, ஏன் சைலண்டா சொல்ற? ஒரு வாட்டி கூட நல்லா பண்ணதே இல்ல. ஆனா எனக்கு அந்த குலாப் ஜாமுன் தான் பிடிக்கும். இங்க பாருங்க, இந்த மூஞ்சியும் இந்த மூஞ்சியும் பாருங்க. ஆறும் இன்னும் இது எத்தனை மாசம்? இன்னும் 2 மாசத்துல பாரு இன்னும் வெயிட் கம்மி பண்ண போறியா? ஃபுல் வெயிட் லாஸ் பண்ணி இந்த மாதிரி 1000 போட்டு ஷூட் பண்ண போறேன். பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சரி, தீபாவளி வந்துருங்க. ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? ஏன் இல்ல? என்ன கிஃப்ட் இருக்கே. எங்க கிஃப்ட் இருக்கே. தட்டா ஏய் அவனை தூக்கின்னு வராத. இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். கிடையாது, என்ன அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓஹோ, உங்களுக்கான தீபாவளி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ. அது 1 ரூபாவா இருக்கலாம், 2 ரூபாவா இருக்கலாம், 5 ரூபாவா இருக்கலாம், 50,000 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனா தீபாவளி ஆனா பரிசு. தீபாவளி பரிசு. சரி, ஓகே ஓகே, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. திருப்பி அந்த ஃபேஸ பாருங்க. ஏய் என்னடா வெறுப்பேத்தி பாக்குறியா? எங்க நீ நான் வேணா அந்த ஃபேஸ் கிட்ட போயிட்டு வரவா? போய் நில்லு. இன்னும் ஆக்சுவலா வந்து எப்பிக்கான சில போட்டோஸ்லாம் இருக்கு இந்த வீட்ல. அதெல்லாம் நான் ஒரு நாள் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சந்திரமுகில அவளோட போட்டோ பார்த்து நின்னுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி. கொஞ்சம் மேலே ஏறு. இதெல்லாம் ஒரு காலம், என்ன சொல்றது, ஒரு இளம் வயசுல அது ஒரு மாதிரியான ஒரு காலம். ஓகே, திருப்பி கிடைக்காது. பாய். வட 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 வட. அடாடாடாடாடாடா, என்ன வடையா? மசால் வடைதாயா? அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. அழகடி, இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. அஸ்வத், கேமராவை எடுக்கிறேன், நீ சொல்லு. நிஜமாவே நல்லா இருக்கு. ஓட்ட தான் மிஸ்ஸிங், பட் பலம் தான். நம்பலாமா? அடுத்தது வந்து பிரம்மாண்டமான ஒண்ணு இருக்கு. என்ன நினைச்சு எங்க அம்மாவை, உனக்கு இப்ப தெரியுதா நான் ஏன் சமைக்கிறது இல்லைன்னு? வீரனுக்கு தெளிவு வந்தது. வடைக்கே இப்படி ஆகாத, குலாப் ஜாமுனை சாப்பிடு. எனக்கு வடை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? குலாப் ஜாமுன் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கா? அது நான் சொன்னேனே, என்ன தவிர வேற யாருக்கும் அது பிடிக்காது. அப்ப வேணாம். செல்லம், நீ சாப்பிடணும், ஒரு வேலை சாப்பிடணும். அஸ்வத், நீ எங்க வீட அவமானப்படுத்துற மாதிரி. என் வடையோட போதும், சுகர் எனக்கு. சோ அஸ்வத், எங்க வந்திருக்கோம்? VR மால் வந்திருக்கோம். யா, எதுக்காக? எதுக்குன்னா தீபாவளி பரிசு நீ தான் சொல்லிட்டியே, அதனால கன்ஃபார்மா அதுக்காக தான் இருக்கும் நான் கெஸ் பண்ணிட்டேன். எஸ், ஆனா என்னன்னு நீங்க கெஸ் பண்ணல. என்னன்னா கொஞ்சம் நானும் தெரியணுங்க என்ன அப்படின்றத வந்து நான் இன்னும் ப்ராப்பரா வந்து கெஸ் பண்ணல. ஓகே, ட்ரெஸ்ஸா? என் அளவுக்கு யோசி. உன் அளவுக்கு யோசிக்கணும்னா iPhone 17 Pro Max. Okay. Let's go. போலாம். வாங்க, தெரிஞ்சிருச்சு. ஜி என்ன ஜி? வெயிட் பண்ணுங்க. கை காட்டுங்க. கை காட்டுங்க இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ச காட்டு. ஓகே, பயங்கரமா இருக்கா? பயங்கரமா இருக்கு. வாங்க. ஓகே, வாங்கிடலாமா? கண்டிப்பா. இதுதான் தீபாவளி பரிசா? ஓகே, இல்ல இதுதான். மேல இல்ல. ஓகே, டன். பில் பண்ணிருங்க. இங்க இருந்து அப்படியே எப்படி இருக்கு? வாவ், உங்களுக்காக பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, எஸ், நைஸ், பெர்ஃபெக்ட். இந்த வாட்சும் அவ தான் வாங்கி கொடுத்தா. இப்போ இன்னொரு வாட்சும் அவ தான் வாங்கி கொடுக்குறா. இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வேற ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தா. என்ன சொல்றதுன்னு தெரியல, சொல்ல வார்த்தைகள் இல்ல. இதெல்லாம் நீங்க பே பண்றீங்களா? போ. இல்ல வேணாம், நீயே பே பண்ணு. இந்த கண்ணாடி, இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த காப்பு, அந்த வாட்ச், எல்லாமே என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நினைச்சா எனக்கே வந்து இல்ல அப்படின்னு. நன்றி ரஷத். எப்படி தீபாவளி பரிசு எப்படி இருந்தது? தீபாவளி சர்ப்ரைஸ் அருமை. அதாவது வாட்ச் கலெக்ஷன்ல வந்து வாட்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
ஒரு அற்புதமான ஒரு வாட்ச், நல்ல ஒரு வாட்ச். இந்த அவுட்ஃபிட்டுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய வாட்ச். அதுவும் இல்லாம இந்த தடவை வந்து எங்களோட ஷாப்பிங்க்கு ஒருத்தரும் வந்திருக்காரு. ஆமா, அவரையும் நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அதனால குட்டி சின்ன குட்டி 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ தீபாவளி கிஃப்டாவே இதே சேம் சீரீஸ் விமன்ஸ் வாட்ச் நான் அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி அவ கையில போட்டுட்டு இருக்கா. தீபாவளி ஷோல வேற மேடம்க்கு வந்து நெக்லஸ், ஆங்க்லெட் எல்லாம் போட்டு அசத்திட்டாங்களே. வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்றோம் நாங்க. ஓகே, நான் see you, bye. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ஆக்சுவலி ஓகேவா, இப்போ எனக்கு வந்து நீ ஒரு கிஃப்ட் கொடுத்துட்ட. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு நீ கொடுத்தனா உனக்கு நான் வந்து திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பேன்ல. அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் இன்னைக்கு இருக்கு. அது என்னன்றது நான் இப்பதான் வந்து பிளான் பண்ணேன். இம்மீடியட்டா ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டா எனக்கு. ஸோ திருப்பி நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்ல. அதனால குட்டி அந்த டைமண்ட் மட்டும் வேணாம்டா. டைமண்ட் இதோ காதுல போட்டிருக்கே டைமண்ட். வேற ஒண்ணு இருக்கு, பர்த்தானது. ரொம்ப நாள் நீ கேட்டுனே இருந்தது. இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இருந்ததுன்னா அது வந்து உனக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்படியே அது பரவா போட்டோம், பரவாயில்ல. அப்படி கை கட்டு. எஸ், இனிமே வந்து இந்த வாட்ச் நான் கட்டினாலோ நீ கட்டினாலோ நீதான் என்னோட ஹஸ்பண்ட், நான் தான் உன்னோட ஒய்ஃப் தெரிஞ்சிடும். ஆமா, இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வந்து வாட்ச் எக்ஸ்சேஞ்ச். அதேதான். போலாம். ஸோ எங்களுடைய தீபாவளி vlog வந்து இத்துடன் நாங்க முடிச்சுக்கிறோம். எஸ், சரி, ஏதோ சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. நீங்க சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, ஆக்சுவலா நான் உண்மையா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்து நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணேன். அது ரொம்ப நாளா நீ கேட்டுட்டு இருந்த சர்ப்ரைஸ் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அது இம்மீடியட்டா ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நட்சத்திரம் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. நிலால இருந்து வேணா வாங்குறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து உடனடியா ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால் அது சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அதை நான் இப்ப ரிவீல் பண்ணல. நான் இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா அந்த சர்ப்ரைஸ் தரேன். பட் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நாளைக்கு நான் வீட்டுக்கு ஒன்னு அனுப்ப போறேன். அப்படி இல்ல, நீ ரொம்ப நாளா வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லினே இருந்த. பட் ஆனா வந்து நம்மளுக்கு ஷூட் அதெல்லாம் அதனால போக முடியலன்றதுனால நாளைக்கு உனக்கு வந்து உன் வீட்டுக்கு நீ போக போற. அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் உனக்கு என்ன தெரியுமா? அதான் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். ஓகே, செல்லுபடி ஆகாது. ஆகும், வெயிட் பண்ணுங்க. இது கண்மணி எனக்கு கொடுத்த வாட்சா? இது நான் கண்மணிக்கு கொடுத்த வாட்ச். இதுதான் நான் சொன்னேன், இதுதான் காமிச்சேன் நானு. சோ நான் இதை வந்து ஆல்ரெடி நியாயப்படி பார்த்தா நான் 2 நாளைக்கு முன்னாடியே நான் கிஃப்ட் பண்ணிட்டேன் உனக்கு. அதனால வந்து இதை இப்போ நான் வந்து இவனுக்கு வேற ஒரு கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணேன். அது வராத காரணத்தினால் இது அதே மாதிரிதான். சோ நானும் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது நடக்காத காரணத்தினால் இப்போதைக்கு வந்து இந்த வாட்சை நீ வந்து வச்சுக்கோ. இதுல வந்து டைம் பார்த்து என்ன வந்து நினைச்சு பார்த்துக்கோ. நானும் வந்து இந்த வாட்சை கட்டிக்கிறேன். அண்ட் கிசி கொடுத்தாச்சு. உன் வீட்டுக்கு நாளைக்கு நீ போற. நாளைக்கு ஃபுல் டே உன் வீட்டுல என்ஜாய் பண்ணு. விடுதலை நான் பேக் பண்றேன். What is this? I just don't understand. ஓகே, சோ இதோட வந்து எங்க vlog வந்து நாங்க முடிச்சிரோம். எங்க தீபாவளி வெரி சிம்பிள். பட்டாசுலாம் நாங்க வெடிக்கல. பிகாஸ் வந்து குட்டி இருக்கிறதுனால அவன் வந்து பயப்படுவான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. அண்ட் எங்களுக்குமே வந்து ஏதோ வந்து இந்த தீபாவளி யூஸ்வலான ஒரு தீபாவளி மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் வந்து இல்லை. ஏன்னா ரொம்ப காமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்க வயசாகுதுன்றது ஒண்ணு, ஜாலியா வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம் தீபாவளியா இருக்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரிதான் எங்களுக்கு இருந்தது. ஹோப் நீங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆயிட்டு இருக்கோம். எடிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால பட் உங்களோட ஹாப்பியான ஒரு தீபாவளியா இந்த தீபாவளி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்ப்ரெட்டிங் லவ். See you in yet another videos. அஸ்வத் கண்மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.